என்ன பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 9 மிஷின் வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜவு தான் ஒரு 2 பேருக்கு ஜவ்வே தேஞ்சு போயிட்டு இருக்கு இந்த மிஷின் ஓட்டி. ஏன்னா ரொம்ப வெயிட் திருப்ப முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது, கெட்டியா இருந்துச்சுன்னா அப்படியே உதரும் நமக்கு. அதனால யாருமே தயவு செஞ்சு இந்த 9 மிஷின் கொஞ்சம் வாங்க தவிர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சூளகிரி வட்டத்துல தான் வந்திருக்கோம். உள்ள பாத்தீங்கன்னா எட்டிப்பள்ளி கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். அண்ணா பாத்தீங்கன்னா நம்ம பழைய கஸ்டமரு. இவர் பாத்தீங்கன்னா இவர் இந்த 9 HP டீசல் இன்ஜின் பவர் வீடர் வாங்கியிருந்தாரு. இவர் கர்நாடகால இருந்து மாநிலத்துல அவருடைய நண்பர் ஒருத்தர் 80,000 ரூபாய் கொடுத்து இந்த மிஷின் வாங்கியிருந்தாங்களாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பழைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா தாத்தா 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா இது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றது, எப்படி சரியான முறையில பராமரிக்கிறது, ஓட்டுறது, அதை பத்தி பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல இந்த 9 HP டீசல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றது சரியான முறையில ஸ்டார்ட் பண்றது எப்படி அப்படின்னா, முதல் நம்பர் 1 இந்த லிவர் அழுத்தணும். சரிங்களா? இந்த சப்போஸ் இந்த லிவர் வேலை செய்யல அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நியூட்ரல் பண்ணிடணும். அடுத்தது லைட்டா இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இந்த லிவர் லாக் ஆயிரும். ஓகேங்களா? இல்லைன்னா லிவர் லாக் ஆகாது. ஓகே தாத்தா? சப்போஸ் இந்த லாக் ஆகல அப்படின்னா இந்த லிவர் லைட்டா கொஞ்சம் இழுத்துக்கிறோம். இப்போ ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணும்போது நியூட்ரல்ல இருக்கான்னு மிஷின் பாத்துக்கோங்க. மூணாவது இது பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச், கேபிள் சுவிட்ச். சரிங்களா? இது கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நாலாவது இது பாத்தீங்கன்னா எக்ஸலேட்டர், நீங்க ஹைல வச்சீங்கன்னா மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். அஞ்சாவது பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரல்ல கரெக்டா பாத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ஆன். சரிங்களா? செல்ஃப் இது இங்கதான் வேலை செய்யும். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இப்படி ஆன்ல வச்சிருந்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிரும். ஆஃப்ல வச்சிருங்க. ஆஃப்ல வச்சிட்டீங்கன்னா பேட்டரி டவுன் ஆகாது. டீசல் ஆன் பண்ணுங்க போயிட்டு. பாத்தீங்கன்னா இப்போ டீசல் ஆன் பண்ணல, இப்போ ஆன் பண்ணிருக்காரு. எப்படி ஓடுதுன்னு பாருங்க. இல்ல ஃபுல் இருக்கும். டீசல் ஆன் பண்ணிருக்காரு. இப்போ எப்படி ஓட்டி காட்டுற பாருங்க. அது முன்னரும் ஆயில் தான். இந்த கியர் பாக்ஸுக்கும் இன்ஜினுக்கும் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆயில் மட்டும் கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பெரிய எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்க சரியான முறையில ஆயில் மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னா கம்பல்சரி இன்ஜின் சீஸ் ஆயிரும், கியர் பாக்ஸும் சீஸ் ஆயிரும். இல்ல அப்படின்னா நீங்க ஆயில் இல்லையா, குறைஞ்சிருச்சா, டக்குன்னு பாத்தீங்கன்னா லெவல் பார்த்துட்டு ஆயில் நீங்க நீங்க பழைய ஆயில் இருந்தா கூட பரவாயில்ல, ஆயில் போட்டு ஓட்டுறது ரொம்ப முக்கியம். ஒரு 5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டுறீங்க, ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா உங்க வீட்டுல பழைய ஆயில் ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணி கழட்டி வச்சிருப்பீங்க இல்லைங்களா, அந்த ஆயில் கூட போட்டு ஓட்டிருங்க. ஆனா ஆயில் இல்லாம ஓட்டாதீங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா கேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாத்தீங்கன்னா இது ஹை லெவல், இங்க வரைக்கும் கம்பல்சரி இருக்கணும் ஆயில். அப்படி இல்லைன்னா இங்க வரைக்கும் ஆச்சு இருக்கணும். சரிங்களா? ஓகேவா? இது கரெக்டா பாத்துக்கோங்க. இது இன்ஜின் ஆயில் 1 லிட்டர் 100 ml பிடிக்கும். நம்ம 1 லிட்டர் போட்டாலே போதுமானது. நீங்க சப்போஸ் அதிகமா போட்டீங்க அப்படின்னா இன்ஜின் ஹெட் பிரச்சனை வந்துடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிஷின் இந்த மாதிரி சாச்சி பிடிச்சி வச்சு போடுறீங்க. அந்த மாதிரி போடாதீங்க. அந்த தவறு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி ஹெட் பிரச்சனை வந்துடும். அந்த ஆயில் எல்லாம் போய் மேல அடிச்சு ஹெட் கறி கட்டிக்கும். ரொம்ப முக்கியமான மெயின்டெனன்ஸ் இது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவனிக்காம அப்படியே பாத்தீங்கன்னா ஓட்டி இன்ஜினை சீஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துடுறீங்க. இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது இந்த பக்கம் வாங்க. இங்க பாருங்க, இங்க கியர் ஆயில் கொடுத்துருக்காங்க. இந்த கியர் ஆயிலோட கெப்பாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 3 லிட்டர் கம்பல்சரி போடணும். இல்ல அப்படின்னா 2,900 போடணும். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த கேஜ் கரெக்டா டச் ஆகும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஹை லெவல். சரிங்களா? அதே இங்க வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மீடியமான லெவலு, இந்த லோ லெவலு. சப்போஸ் இது கெட்டவே இல்லைன்னா கண்டிப்பா நீங்க ஆயில் போட்டு விடுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கியர் பாக்ஸ் பிரச்சனை வந்துடும். சரிங்களா? ஓகேங்களா? நீங்க கியர் பாக்ஸ் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடியில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ட்ரை போல்ட். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
அடியில் அந்த கியர் பாக்ஸ் கட்டில இது அந்த போல்ட் மட்டும் தான் கடைசியில டெட் எண்ட்ல இருக்கும். அது கழட்டினீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து ட்ரை ஆயிரும் கியர் பாக்ஸ் சைடுல. இந்த இடத்துல இருக்கு. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 16-17. அது கழட்டிங்க அப்படின்னா ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரை பண்ண உடனே நீங்க புது ஆயில் போட்டுக்கலாம். 3 லிட்டர் கியர் பாக்ஸ் ஆயில் 90 கிரேடு. அது இது பாத்தீங்கன்னா 2040 இன்ஜின் ஆயில் 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி காட்டுறோம் பாருங்க. இந்த இடத்துல எப்படி வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டி காட்டுறோம். முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து லிவர் வேலை செய்யல அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டர் கட்டி இழுத்துக்கோங்க. ரெண்டாவது இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரல் வச்சுக்கோங்க மிஷினு. மூணாவது இது வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நாலாவது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸலேட்டர் வந்து ஹை லெவல்ல வச்சுக்கோங்க. அஞ்சாவது செல்ஃப் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் ஆஃப்ல வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. இது பாத்தீங்கன்னா செகண்ட் கியர், இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர். சரிங்களா? இப்போ வந்து செகண்ட் கியர்ல ஓட்டி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு. இண்டிபா அப்படியே இண்டிபா. ஓடி இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர்ல புழுதி கரெக்டா வரல, ஏன்னா ஈரப்பதம் தெரியல, இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்கணும். செகண்ட் கியர் ಶ್ಯಾಮ್ ಸರ್ಲ ಶ್ಯಾಮ್ ಇನ್ನಾಗಬೇಕು. ಶ್ಯಾಮ್ ಇದೆ కొంచెం బాగా కమ్మి అవుతుంది. అదే కొడతానా? ಅದಾಗಲ್ಲ, ಇದೇ ಆಗಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆಗಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಶ್ಯಾಮ್ ಇಲ್ಲ. இது பாத்தீங்கன்னா ஈரம் சரியா இல்ல. ஈரம் இல்லாதனால பாத்தீங்க அப்படின்னா நமக்கே வந்து ரொம்ப வைப்ரேஷனா இருக்கு. ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு இந்த மிஷின் ஓட்டுறதுக்கு. பாத்தீங்கன்னா 9 HP பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலி நேரத்துல டிராக்டர் ஓடிக்கிறோமா பின்னாடி ஓட்டுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆரம்பத்தை ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 HP எல்லாம் டீசல் மீன் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். பாவம் என்ன பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 9 HP மிஷின் வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜவ்வு தான் ஒரு 2 பேருக்கு ஜவ்வே தேஞ்சு போயிட்டு இருக்கு இந்த மிஷின் ஓட்டி. ஏன்னா ரொம்ப வெயிட் திருப்ப முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. கெட்டியா இருந்துச்சுன்னா அப்படியே உதரும் நமக்கு. அதனால யாருமே தயவு செஞ்சு இந்த 9 HP மிஷின் வந்து கொஞ்சம் வந்து வாங்க தவிர்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விவசாய சம்பந்தப்பட்ட மிஷினரிஸ் இதுக்கு மேல வந்து ஃபுல்லா வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். இத்தனை நாள் பாத்தீங்க அப்படின்னா மாங்காய் மார்க்கெட்டு, தக்காளி, காய்கறி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பத்தி போட்டிருந்தேன். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா மிஷினரிஸை பத்தி போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.